நன்மை தீமை நால்வருக்கு தெரிந்தால் மட்டுமே உயிர் பெறும். ஹாய் டியர் லீடர்ஸ், வணக்கம். அண்டு நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட பல விதமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ப்ராஸ்பெக்டிங் அப்படின்றதுல பார்க்க போகிறோம் வீடியோவில். ஸோ ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னா பொதுவாக என்ன? இதில் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்ற விஷயம் நம்ம கஸ்டமருடைய அந்த ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட இருக்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலமாக அவங்களுடைய ஒரு நம்பரையோ அல்லது அவங்களுடைய அந்த விஷயம் அந்த கான்டாக்டையோ நம்ம வந்துட்டு வாங்குறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ப்ராஸ்பெக்டிங்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட இருக்க இந்த ப்ராடக்ட் ஆர் பிஸ்னஸ் சான்ஸை வந்துட்டு இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு நம்ம வச்சுக்கிட்டு ஜஸ்ட் வீட்டை ஓட்டு இருந்தால் எந்த விஷயம் நடக்காது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல வெளியே போயிட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இந்த மாதிரி 2 கேட்டகரியில் நம்ம ப்ராஸ்பெக்டிங் பண்ணலாம். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. டீப்பாக போனோம்னா ஒரு 3 டைப் இருக்குது. அந்த 3ல் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ப்ராஸ்பெக்டிங் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்க ஒரு பொருள் அல்லது சர்வீஸை மக்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக நார்மலாக வந்துட்டு தெரிஞ்சவங்ககிட்ட ப்ராஸ்பெக்டிங் பண்ணலாம், தெரியாதவங்ககிட்டையும் பண்ணலாம். இதில் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டிங் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபீல்டு ப்ராஸ்பெக்டிங். ஃபீல்டு ப்ராஸ்பெக்டிங்கில் 4 விஷயமாக நம்ம பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைனிங், 2வது கேம்ப் ஸ்டாண்டிங்னு சொல்லலாம், 3வது வாக்கிங், 4வது சைக்கிளிங் அண்ட் பைக்கிங், அண்டு டெலிகாலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டெலி மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டெலி ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ப்ராஸ்பெக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கால் மூலமாக நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்னா, சிம்பிளி ஒரு 2 விஷயம், தெரிஞ்சவங்க அல்லது தெரியாதவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு டெலி காலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்பெக்டிங் பண்ணலாம். 3வது ஒரு ப்ராஸ்பெக்டிங் இருக்குது. நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அண்டு நம்மளுடைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இஸ் எனஃப். அது உங்களை மக்களை தேடி வர வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன அவங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கீங்கன்ற விஷயத்தை யோசிக்கிறப்ப மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஜெயிக்க முடியும். சோஷியல் மீடியா மட்டும் கிடையாதுங்க, லைஃப்பில் எல்லா டைப் ஆஃப் மார்க்கெட்டிங்லையும் ப்ராஸ்பெக்டிங்கும் ஜெயிக்க முடியும். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தேடி போவோம், அது நிறைய கற்றுக்குவோம், அதுக்கப்புறம் தேடி வர வைப்பதற்கான கலையை கற்றுக்கலாம். இந்த ப்ராஸ்பெக்டிங்கில் எல்லா டைப் ஆஃப் ப்ராஸ்பெக்டிங்லையும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெய்லி. ஓகே, ஒரு 1 hour நீங்கள் வந்துட்டு ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணலாம், 1 hour நீங்கள் டெலிகாலிங்கை ஒர்க் பண்ணலாம், இன்னொரு 1 hour டிஜிட்டலில் ட்ரை பண்ணலாம். இது நீங்கள் வந்துட்டு வேறு லெவலில் நீங்கள் டீப்பாக கற்றுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்கொயரி பண்ணி நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் டே, டேக் கேர் டியர் லீடர்ஸ்.